வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, இந்த மாதிரி கோவில்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நகைய நம்ம வீட்டுல கொண்டாந்து வைக்கிறது ரொம்பவே தப்புத்த. நம்ம பேசாப்புல இத அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம். என்னென்ன நகைகள் இருக்கு அப்படின்னு அவங்களே கணக்கெடுத்து பத்திரமா வச்சுப்பாங்க. நாளைக்கு பெரிய அதிகாரிகள் வந்த பிறகு அவங்க கிட்ட இதை கொடுத்துடலாம். ஈஸ்வரி நேரா ஹீரோ பார்த்து, ஏய், நீ எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன். கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இதனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். எனக்கு நீ அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அப்ப ராஜா நேர ஹீரோவை பார்த்து, மாப்பிள, இவெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட திருந்துற ஜென்மமே கிடையாது. இவகிட்ட தேவையில்லாம பேசி எதுக்காக நீங்க வந்துட்டு வருத்தப்படுறீங்க? மாப்பிள எப்படியோ போகட்டும் வாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, என்னங்க, நீங்களும் சொல்லி பாத்தீங்க, அம்மா கேட்கவே இல்ல, அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல உனக்கே தெரியும் இந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்னு. இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி அவங்க வேற ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ எப்படியாவது அத்தைய காப்பாத்தணும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரிங்க, நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு காலையில வரைக்கும் இந்த நகைகளை நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாக்குறாங்க. அவரு நேரா வில்லிய பார்த்து, சொல்லு சந்திரா, அந்த நகைய ஈஸ்வரி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காளே, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இது நமக்கு கிடைச்ச இந்த நகை மட்டும் இப்ப காணாம போனுச்சு அப்படின்னா ஊர் மக்களிடையே ஈஸ்வரி மேல உள்ள அந்த பெரிய ஒரு நம்பிக்கை போயிரும். சோ இத பயன்படுத்தி அக்கா கரைக்கிட்ட உள்ள அந்த தலைவர் பதவியை கூட பிடுங்கிடலாம். என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, சூப்பர் சந்திரா, ஆனா அந்த டிரைவர் பையதான் பாத்துக்கிட்டே இருப்பானே, அந்த நகை வீட்டுல இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா அந்த நகை எடுக்க போறோம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். சோ கண்டிப்பா அந்த நகைக்கு அவன் பாதுகாப்பா இருப்பான். அந்த நகையை நம்மளால நெருங்கவே முடியாதே. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்கள நம்ம எப்படியாவது திட்டம் போட்டு அவங்கள வெளியில அனுப்பணும். அவங்க எல்லாரும் வெளியில போன அடுத்த செகண்ட் அந்த நகையை நம்ம எடுத்துடணும். இதான் நம்ம பிளான். இது கேட்டதும் வில்லனும், சரி சூப்பர், நானும் சித்தப்பாவும் சேர்ந்து பிளான் பண்றோம். இத கேட்டதும் வில்லியும், சரிங்க, நல்ல பிளானா பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. இத கேட்டதும் அவரும் சரி அப்படின்ட்டு போறாரு. வில்லி நேரா வீட்டுக்கு வராங்க. அடியே அக்கா காரி, உனக்கு ரொம்ப பெரிய ஒரு அவமானம் நடக்க போகுது. அதுவும் என்னால. நாளைக்கு காலையில இந்த நகையெல்லாம் காணாம போக போகுது. நகை காணாம போன பிறகு உன்னை ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்த போறாங்க. அது எல்லாத்தையுமே நான் சந்தோஷமா பார்க்க போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க வில்லி. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, நம்ம அலாட்டா இருக்கணும். சோ கண்டிப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை பொழுது விடியுது. அப்போ ராஜா என்ன பண்றாருன்னா, நேரா கோவிலுக்கு கிளம்புறதுக்காக கிளம்புறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ரேவதி எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. ராஜா நேரா ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு காரை இடிச்சிடறான். அது வேற யாரும் இல்ல, அந்த சிவனாண்டி. அப்போ ராஜா மயங்கி கீழே விழுகிறாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆட்டோக்காரர் டக்குன்னு அந்த ராஜாவை பார்த்துட்டு, ஐயோ, ஈஸ்வரி அம்மாவோட புருஷன்ல இவரை போயிட்டு இப்படி தட்டிட்டு போறானுங்களே, இவரை வண்டியில ஏத்தணும் அப்படின்னு வண்டியில ஏத்தி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்போ நேரா ஈஸ்வரிக்கு போன் பண்றாங்க. ஈஸ்வரி போனை பார்த்துட்டு, என்ன இது அன்னோன் நம்பரா இருக்கு அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, யாரு பேசுறது? அவரு சொல்றாரு, அம்மா, ராஜா சார் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ஒரு காரன் இடிச்சுட்டான். அவரு இப்ப மயக்கத்துல இருக்கிறாருமா.
இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க? அப்போ அவரு சொல்றாரு, ஆமாமா, ஹாஸ்பிட்டல் கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம், சோ நீங்க வந்துருங்க. ஈஸ்வரியும் சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஈஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் அவருக்கு ஏதோ விபத்தாகிருச்சாம், ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்களா வாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. வீட்டுல யாருமே இல்ல. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட கிளம்பிடுறாங்க. நேரம் ஹாஸ்பிட்டல் போக அங்க ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ராஜாவை கொண்டாந்து அட்மிட் பண்ண அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, சார் யாருன்னே தெரியல சார், திடீர்னு வந்து இவரை இடிச்சிட்டு போயிட்டாங்க, பாவம் இவர் அப்படின்னு. அப்ப இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. கண்டிப்பா இது நம்மள டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி திட்டம், மாமா நம்ம நினைச்ச மாதிரியே வீட்டுல யாருமே இல்ல, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சூப்பர்டா மாப்பிள்ள, சரி வராங்களா அப்படின்ட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கோ, நான் போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற நகை எல்லாத்தையுமே எடுத்துறேன். உடனே அவரும் சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ல இவரு வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு யாரும் இல்லாத நேரத்துல வந்துடுறாரு. வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, சோ இது நம்மள வந்து டைவர்ட் பண்றதுக்காக பண்ண மாதிரி இருக்கு, வீட்டுல உள்ள நகை எடுக்கிறதுக்காக அந்த சந்திரா இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்களோ. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா வீட்டுல கூட யாருமே இல்ல, அந்த மீனாட்சி அம்மா தான் இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன், நீ இங்க இருந்து மாமாவை பாத்துக்க. ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராரு. வந்துட்டு காரை நிப்பாட்டுறாரு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி ரோமக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளார வராரு. அப்ப சிவனாண்டி வந்துட்டு, ஆஹா யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்க, அப்போ முத்து வந்துட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு நேரா உள்ளார வந்து, ஏய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்ல, முத்து செம ஷாக் ஆகி அந்த நகையை எடுத்துட்டு வரதுக்காக ட்ரை பண்ண ஹீரோ டக்குன்னு முத்துவை பிடிச்சிடுறாரு. நின்னுடா டே அப்படின்ட்டு. அப்போ முத்து சொல்றாரு, ஏய் விட போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன எப்படியாவது ஒரு டைவர்ட் பண்ணி இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்க போல, உங்க பிளான் இந்த வாட்டி பழிக்கல பாத்தீங்களா. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. ஐயோ இவங்கிட்ட வேற வசமா சிக்கிட்டமே. அப்போ மீனாட்சி அந்த இடத்துக்கு ஓடி வந்து, தம்பி தம்பி இவனை உள்ளார வரக்கூடாது அப்படின்னு தடுத்தேன், என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டு இவன் நகை எடுக்க போயிட்டான், இப்பதான் தம்பி நான் கிளம்பி வரேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க அதான் நான் தான் வந்துட்டேன்னு, இனிமே இவனோட இந்த ஆட்டோ இங்க செல்லுபடி ஆகாது அப்படின்னு. இதை கேட்டதும் மீனாட்சி சொல்றாங்க, ஆமா தம்பி இவனை சும்மா விடக்கூடாது, மேடம் கோவில்ல இருக்கிற நகைய பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. பட் அந்த நகைகளை இவன் எடுக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான், இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது தம்பி, அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ராஜாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடியுது. அப்போ ஈஸ்வரி நேரா ராஜா கிட்ட போயிட்டு, உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்ப அவரு சொல்றாரு, யாருன்னு தெரியல ஈஸ்வரி, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது டக்குனு என்னை தட்டி விட்டுட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன், நல்ல வேளை இந்த ஆட்டோக்காரர் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகிருக்குமோ தெரியல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமே வந்துட்டோம், உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ஹீரோயின் போனை அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, வீட்டுக்கு அந்த முத்து இருக்கிறான்னு அவன் நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான், சீக்கிரம் அத்தையை கூப்பிடு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி, சரிங்க நான் அம்மா கிட்ட உடனே சொல்றேன் அப்படின்னு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த முத்து வீட்டுல உள்ள நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்கான், நல்ல வேலை என் புருஷனுக்கு தெரிஞ்சு அவரு போயிட்டு அந்த முத்துவை கட்டி போட்டு வச்சிருக்காரு. இதை கேட்டதும் வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. ஐயோ சொதப்பிட்டாங்களா இந்த பிளானையும், ஏதாவது ஒரு வகையில இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா வகையிலயுமே இவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாமா என் புருஷன் வீட்டுல அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. நேரா அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க உங்களை வந்துட்டு ரோஹிணி பாத்துப்பா, நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்றாரு. நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா அந்த முத்து வந்துட்டு நம்ம ஹீரோ கட்டி போட்டு வச்சிருக்காரு. அப்போ ஈஸ்வரி வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்றாரு, நான் சொன்னா கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க, நடந்தது எல்லாத்தையுமே இந்த வேலைக்காரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்டே கேளுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா
நான் கிச்சன்ல இருந்தேம்மா. அப்ப திடீர்னு நீங்க நகை வச்சிருக்கிற ரூமுக்குள்ள சத்தம் கேட்டுச்சு. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். இவன் இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஏய் யாரா நீ அப்படின்னு கேட்டதோட அவன் என்னை அடிச்சு தள்ளி விட்டுட்டான். நான் மயக்கிட்டேன். அப்போதான் தம்பி வந்தாரு. தம்பி வந்துட்டு என்னை பார்த்துட்டு என்னை கலப்புனாரு. அப்பதான் நான் தம்பிகிட்ட சொன்னேன், இவன் வந்து நகையை திருட வந்திருக்கான் அப்படின்னு. தம்பி போயிட்டு அவனை புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அம்மா, இவன் வந்துட்டு கோவில் நகைகளையே திருட வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இவன் நல்லவனே இல்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா? அப்ப நேரா முத்துவை பார்த்து, டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல நகையை எடுக்க வந்திருப்ப. ஆனா கோவில்ல ரொம்ப நல்லவன் மாதிரி அத்தனை பேருக்கு முன்னாடி பேசின. ஆனா இப்ப பாத்தியா நீ எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, ஏய் மரியாதையா என்னை விடு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, உன்னை இப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுக்கறது தான் சரியா இருக்கும். அப்போ மீனாட்சி சொல்றாங்க, அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இவன் எந்த நகையுமே வெளியில எடுத்துட்டு போகல, எல்லா நகையும் பத்திரமா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சொல்றாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்துவை பார்த்து, ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து நகையை திருட வந்திருக்கன்னா நீ எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. உனக்கு வேற யாரும் உதவி பண்ணதுனாலதான் நீ இப்படி பண்ணிருக்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சும் நீ என் வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னா உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு சொல்ல அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நைஸா முத்துக்கிட்ட வந்துட்டு, என்ன மாமா நகையை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆகிருவீங்க அப்படின்னு பார்த்தா இப்படி முட்டாள்தனமான வேலையை பண்ணிருக்கீங்களே, உங்களால எனக்கு பெரிய அவமானம் ஆகிருச்சு. இன்னொரு நகையை எடுத்துக்கிட்டு போயிருப்பீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா கடைசியில நீங்க இப்படி நகையை விட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரை சொல்றாரு, மருமகளே நானும் நகையெல்லாம் எடுத்துட்டேன் மருமகளே, ஆனா கடைசி நேரத்துல இந்த டிரைவர் பையன் வருவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க விடுங்க மாமா, உங்களை இப்படியாவது நான் வெளியில கொண்டு வந்துருவேன். இப்போதைக்கு அக்கா சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இது கேட்டதும் முத்து சொல்றாரு, சரி மருமகளே வேற வழி இல்லைன்னா அப்படி பண்ணிதானே ஆகணும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன்னா அக்கா சந்தேகப்படுவா. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா மயில பார்த்து, மாப்பிள்ள அதிகாரிங்களுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மயிலும் சரிங்கத்த அப்படின்னு நேரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. அதிகாரிங்க போன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, சார் எங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடன் நகையை திருடுறதுக்காக வந்திருக்கான், அவனை உங்ககிட்ட பிடிச்சு கொடுக்கணும், அவனை வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, முத்துவ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அதிகாரி கேக்குறாங்க, மேடம் இவன் தானே மேடம் உங்க வீட்டுல அடிக்கடி பிரச்சனை பண்றது? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சார், இவனை போய் புடிச்சிட்டு போங்க அப்படின்னு. அப்ப அவரு கேக்குறாரு, சரிங்க மேடம் என்ன நகையே திருட வந்தான்? அப்ப மயில சொல்றாரு, சார் நேத்து கோவில்ல வந்துட்டு நாங்க ஒரு கோவில் கட்டுறதுக்காக தோண்டணும், அப்ப அங்க புதையல் கிடைத்துச்சு, அந்த புதையலை எடுத்துக்கொண்டு வந்து நாங்க பத்திரமா இங்க வச்சிருக்கோம், இன்னைக்கு அந்த அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இவன் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து திருட வந்திருக்கான். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்துவை பார்த்து, டேய் உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இதே மாதிரி ஈஸ்வரி மேடத்தோட வீட்டுல ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவரு சொல்றாரு, சார் இவங்க தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க. அதிகாரிங்க கேக்குறாங்க, சரி அப்போ நீ இங்க எதுக்காக வந்த? அதுக்கு ரீசனபிளான ஆன்சரை சொல்லு, உன்னை விட்டுறோம் அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து முழிக்கிறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இவன் நகை எடுக்க வந்து கையும் களவுமா சிக்கிட்டான், இவனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் முத்து அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ சிவனாண்டி இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சே, சித்தப்பாக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சுக்கிறதுக்கு பதிலா நம்மளே இதை பண்ணிருக்கலாம் போலயே அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராஜா நம்ம ரேவதி சொல்றாங்க, பாத்தீங்களாமா இந்த விஷயத்துல கூட என் புருஷன் தான் உங்களை காப்பாத்திருக்காரு, ஆனா இன்னும் உங்களுக்கு அவர் கெட்ட ஒரு மாதிரியே தெரியறாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் தேவையில்லாம பேசாதிரி அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் உங்க எல்லாருக்கும் நம்ம புதுசா அக்சசரிஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியும். நம்ம இப்ப புதுசா ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். 307 ரூபாய்க்கு
ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த பேர்ல் ஷெல் இயரிங், பேர்ல் ஷெல் நெக்லஸ், டேசி கிளிப், 5 பெடல் ஃப்ளவர் கிளிப்ஸ், 4 ஸ்க்ரன்ச்சீஸ், ஒரு பீட்ஸ் பிரேஸ்லெட், பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ல 2, ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப், மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ல 1, எல்லாருக்கும் பிடிச்ச பட்டர்ஃப்ளை கிளிப், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை மினி பேக், இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 307க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்குது. ஆர்டர் பண்ணணும்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க.